அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பூக்கவும் பூ பூக்க காய் காய்க்க எல்லாத்துக்கும் ஒரு உரம் சொல்கிறேன். அந்த உரம் நீங்கள் போடுங்க. நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும், எல்லாம் நல்லா வரும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அது இந்த உரம் தாங்க. இந்த வாழைப்பூ தான். இதை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பிரிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து அதில் இதை முழுகிற அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரிலாம் போட்டால் தான் செடி நல்லா வரும். செடி நட்டுட்டு நம்ம கம்முன்னு இருந்தால் எதுவுமே வராது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த கண்டெய்னரில் இதையெல்லாம் போட்டுருங்க. போட்டு ஒரு 3 டேஸ்க்கு நிழலான இடத்துல வச்சு நல்லா ஊறணும். அது அப்படியே நொதிச்சு வரும் நல்லா. அந்த நேரத்தில் அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி மூடி வச்சிடணும். இதில் எதுவும் பூச்செல்லாம் போகாத அளவுக்கு மூடி வச்சிடணும் நீங்கள். அப்போ தான் அது நொதிச்சு வரும். நல்ல வேருக்கு நல்ல உரம். இது நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும். இந்த உரம் நல்லா பயன்படுத்துங்க. இதெல்லாம் தான் நான் போடுறேன். வேஸ்ட்டாக போகிறது இதெல்லாம் எடுத்து போட்டு 3 டேஸ் ஊற வச்சுட்டு இதை பாருங்கள், இப்போ கழட்டி எடுக்கிறேன். இப்போ நல்லா நொதிச்சு வந்திருக்கு. அந்த ஸ்மெல்லே வேறு மாறிட்டு இருக்கும். கீழே மேலே எல்லாம் நொதிச்சு மேலேயே நிற்கும். அது கீழே மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதே அளவுக்கே தண்ணி ஊற்றிடணும். இதுலேருந்து இந்த கண்டெய்னரில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 4 பங்கெல்லாம் ஊற்றாதீங்க, ஒரே பங்கை ஊற்றுங்க. ஊற்றி கலந்து எந்த செடிக்கு ஒன்றா ஊற்றுங்க. நீங்கள் நல்லா பூக்கும், நல்லா காய்க்கும். இது நான் உண்மையாக நான் செய்கிறது இதெல்லாம் தான் செய்கிறேன். என் செடியில் நீங்களே பார்க்குறீங்க. கண்கூட இவ்வளோ பூ பூக்குது, காய் காய்க்குது, உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் இப்போ பாருங்கள், இவ்வளோ பூ ஒரு செடியில் எந்த செடி வச்சாலும் நல்லா பூக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி போட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம். அது நல்ல உரமாக போட்டு செய்யணும். வேஸ்ட்டாக போகிறது தான் இதை நம்ம போட்டு செய்கிறதுனால நமக்கு தான் நன்மை. பாருங்கள், கத்திரி செடி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இதிலே எல்லா செடியும் வச்சுருக்கேன். ஹால் பைசி வச்சுருக்கேன், மஞ்சள் செடி இருக்குது, அப்புறம் ரோஸ் இருக்குது. அப்போவும் அந்த செடி எவ்வளோ செழிப்பாக வருது தெரியுங்களா? பாருங்கள், நீங்களே பார்த்தீங்க. இப்போது அதை வேஸ்ட்டு பண்ணாமல் திருப்பியும் இதில் தண்ணி ஊற்றி இன்னொரு முறையும் பயன்படுத்திட்டு அதுக்கு அடுத்து எடுத்து நம்ம ஒரு செடி இங்கே வேருக்கு போட்டு வச்சிடலாம். அடுத்த முறையும் இதை பயன்படுத்தலாம். இதே மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக போகிறது அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது போல் பூத்து குலுங்க உங்களுக்கு. நான் இது போல் தான் எல்லாமே செய்கிறேன். அதனால தான் என்னோடய செடியில் இவ்வளோ பூ காய்ங்க எல்லாமே தழித்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம செய்யணும். இப்போ மதியம் என்னால் முடியல, அப்போது இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன்.